தமிழ்நாடு சட்டப்பேரவை பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்பான விவாதம் அங்கு தற்போது விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திமுக, அதிமுகவினர் இந்த விவகாரத்தில் மாறி மாறி முழக்கமிட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். தற்பொழுது சட்டப்பேரவையில் முக்கியமான ஒரு விவாதம் நடைபெற்று வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை அந்த விவகாரத்தில் தற்பொழுது கவன ஈர்ப்பு தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதில் அஇஅதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் சார்பில் பேசி வருகிறார்கள். இதில் அஇஅதிமுக சார்பில் பார்த்தோமேனால் எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள் பேசும் பொழுது அவசியமே இல்லாமல் அதிமுகவை குற்றம் சாட்டி செல்வத்தனந்தனை பேசுகிறார் என பேசியிருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் அஇஅதிமுகவிற்கு இடையே அந்த வாக்குவாதமானது எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பார்த்தோமேனால் துரைமுருகன் அவர்கள் எழுந்து பார்த்தோமேனால் முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அவையில் என்ன பேச வேண்டும், பேசக்கூடாது என்பதை அதிமுகவினர் முடிவு செய்ய முடியாது. ஏதேனும் தவறு இருந்தால் அவை உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கலாம். அது குறித்து புகார் கொடுத்தால் உரிய முறையில் விவாதிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். செல்வ பிறந்தகை பேசும் பொழுது அஇஅதிமுகவினர் தேவையே இல்லாமல் பார்த்தோம்னால் இதை அரசியலாக்கி வருகின்றனர். தற்பொழுது தமிழகத்தில் மனுநீதி சோழன் ஆட்சி நடைபெற்று வருகிறது. எதற்கெடுத்தாலும் எதிர்கட்சியினர் போராடினால் மட்டும் தற்பொழுது போதாது, இதற்கு உரிய பதிலை சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தார். தற்பொழுது அதே போன்று ஆர்பி உதயகுமார் பேசும்பொழுது மாணவர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய ஞானசேகரன் திமுக பிரமுகர் என தகவலானது வந்திருக்கிறது என்று உதயகுமார் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதனால் திமுகவினரும் அஇஅதிமுகவினரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைத்தும் அதே போன்ற கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். இதனால் சட்டப்பேரவை வளாகம் முழுவதுமே தற்பொழுது பரபரப்பான ஒரு சூழ்நிலையானது நிலவி வருகிறது. எந்த அடிப்படையில் அவர் திமுக என்று உதயகுமார் அவர்கள் சொல்லினார், ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா என்ற கேள்வியினை தற்பொழுது திமுகவினர் எழுப்பி இருக்கிறார்கள். சமூக வலைதளங்கள் மட்டுமல்லாது அமைச்சருடன் அவர் எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படம் வந்திருக்கிறது. அதே போன்ற போராட்டம் நடத்துபவர்களுக்கு எதிராக தமிழக அரசின் அடக்குமுறையால் சந்தேகம் அதிகமாகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று இந்த செல்வ பெருந்தகை அவர்கள் பேசிய பேச்சிற்கு தற்பொழுது உதயகுமார் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து பேசி வருகிறார். இன்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வராத காரணத்தினால் தற்பொழுது எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் அஇஅதிமுக சார்பில் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை முன்வைத்து தற்பொழுது அஇஅதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட இரண்டு பிரதான கட்சிகளும் இடையே மாறி மாறி வாக்குவாதமும் அதே போன்று மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். தற்போது உதயகுமார் அவர்கள் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்துவதால் தான் கைது செய்யப்படுகிறார்கள் என தற்பொழுது முதல்வர் எழுந்து பேசியிருக்கிறார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்தில் விளக்கமளித்து பேசி வருகிறார். போராட்டத்திற்கு அனுமதி தரப்படவில்லை என்ற ஜி.கே. மணியின் பேச்சுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது பேசி வருகிறார். அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்துவது எப்படி சரியாக இருக்கும்? போராடுபவர்கள் அனைவரையும் கைது செய்யவில்லை, போராட்டத்திற்கு அனுமதி தருவதில் பாகுபாடு இல்லை என்று முதல்வர் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார். நேற்று அனுமதிக்கப்படாத இடங்களில் போராட்டம் நடத்திய திமுகவினர் மீது கூட வழக்கு பதிவு செய்திருப்பதாக பேசியிருக்கிறார். ஆளும் கட்சியாக இருந்தாலும் திமுகவினர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் போலீசாரிடம் அனுமதி பெறாமல் போராட்டம் செய்வது தவறு. அதே போன்று போலீசார் அனுமதி தந்தால் மட்டுமே அந்த இடத்தில் போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் தற்பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எழுந்து விளக்கம் அளித்து அஇஅதிமுகவினருக்கும் அதே போன்று பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி அவர்களுக்கும் விளக்கம் அளித்து பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் வன்கொடுமை விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட்டு வந்த நிலையில் திமுக, அதிமுகவினர் மாறி மாறி முழக்கம் எழுப்பி வருவதால் சட்டப்பேரவையில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவராமன்.